நவீன வீடுகள், கடை தொகுதிகள், கல்யாண மண்டபங்கள் என அனைத்தையும் உத்தரவாதத்துடன் கட்டித் தருகிறார்கள் EMK என்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். வணக்கம். இது இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை வழங்கும் செய்தி பார்வை. இலங்கையில் நடந்த வினோத சம்பவங்கள் மற்றும் செய்திகளை இந்த செய்தி பார்வை ஊடாக பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இலங்கையில் அமுல்படுத்தப்படும் மின்சார விநியோக தடை காரணமாக மக்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். திடீரென மின்சார தடை ஏற்படுகின்றமையால் ATM இயந்திரங்களில் பணம் எடுக்கச் செல்பவர்கள் கடும் சிரமங்களுக்கு முகம் கொடுப்பதாக குறிப்பிடப்படுகிறது. வங்கிகள் அற்ற பகுதியில் டெலர் இயந்திரம் ஊடாக பணம் எடுப்பவர்களே அதிகமாக பாதிப்படைந்துள்ளார்கள் என்ற செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக நைனேமிட பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா ஹோட்டலில் போதைப் பொருள் பயன்படுத்தி மோசமாக நடந்து கொண்ட 5 பெண்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ, நுகிகுட, பிலியந்தலை மற்றும் மகரம்ப பிரதேசத்தை சேர்ந்த 30 to 40 வயதான திருமணமான பெண்கள் 5 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வெண்ணப்போவ பிரதான போலீஸ் பரிசோதகருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி ஒன்றும் வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக இலங்கையை சூழ்ந்துள்ள கடல் பகுதியில் இயற்கை எரிவாயு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய ஆய்வு அபிவிருத்தி செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் வஜ்ர தசநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் என்ற செய்தி ஒன்றும் வெளியாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக மக்கள் உணவுக்கே திண்டாட வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் என்ற செய்தி ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக இந்தியாவில் இதுவரை காலமும் தங்கியிருந்த இலங்கை அகதிகளில் 58 பேர் நேற்று நாடு திரும்பினர். 23 குடும்பங்களை சேர்ந்த இவர்களில் 32 பேர் பெண்களாவார். இவர்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான 2 விமானங்களில் இலங்கையை வந்தடைந்தார்கள். இவர்கள் யாழ்ப்பாணம், மன்னார், வவுனியா, திருகோணமலை மற்றும் கொழும்பை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக சூரிய ஒளியில் நேரடி தாக்கத்தை கொண்ட உணவுப் பொருட்களை, கேக் மற்றும் இனிப்பு பண்டங்கள் என்பவற்றை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் சுகாதார பரிசோதகரின் சங்கம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக நிலவி வரும் கடுமையான வெப்பநிலை காரணமாக இந்த உணவுப் பொருட்களில் உள்ள ரசாயனங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால் அதன் தரத்துக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் பாணந்துறை நகருக்கு அருகிலுள்ள குறுக்கு பாதை ஒன்றில் புதிதாக பிறந்த பச்சிளம் குழந்தையை போட்டு சென்ற அழகு கலை நிபுணரான இளம்பெண் மற்றும் அவரது தாயார் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பாணந்துறை, வந்தாரமலை பிரதேசத்திலிருந்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இன்னொரு செய்தியாக திருகோணமலை சீனகுடா பகுதியில் டைனமைட் வெடிப்பொருட்களை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த 2 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளார்கள். சீனகுடா பகுதியில் நேற்று மாலை போலீசாரும் கடற்படையினரும் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கிண்ணியா பகுதியை சேர்ந்த 20 வயதுடையவர் எனவும் மற்றவர் சின்னப்பிள்ளைச்சேனை பகுதியை சேர்ந்த 23 வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. இன்றைய செய்தி பார்வை இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய செய்தி பார்வையில் சந்திக்கிறோம். அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.